Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 250 கிராம் அவல், ஒரு சின்ன சைஸ் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். 200 கிராம் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவு முந்திரி, ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் அவல் சேர்த்துக்கலாம். அவலை ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரௌனாலாம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு சூடாகணும். ஏன் இதை நம்ம செய்கிறோன்னா பச்சை வாடை போகிறதுக்காகவும் மிக்சியில் நல்லா அரைப்படுறதுக்காகவும் தான். இந்த அவல் லட்டை நீங்கள் சிவப்பு அவல் பயன்படுத்தி கூட செய்யலாம். அதில் செஞ்சிங்கன்னா இன்னுமே ஹெல்த்தி தான். வறுத்துட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், எல்லா இடமும் சூடாக இருந்தால் போதும். சூடு ஆறின பிறகு இந்த அவலை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அவல் நிறையா இருந்துச்சுன்னா உங்கள் மிக்சி ஜார் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 2ஆக பிரித்து கூட நீங்கள் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி ஃப்ளோயியாக இருக்குது, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் துருவி வச்ச தேங்காவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தான் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகும். அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தேங்காயிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது போக ஈரப்பதம்லாம் போயிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்ச அவலோட சேர்த்துக்கலாம். இதுவும் 1 பாட் ரெசிபி மாதிரி தான். அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்து முந்திரி பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட், ஹெல்த்தியானதும் கூட. எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட். சின்ன பசங்களுக்கு அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா வந்த உடனே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த லட்டு சாப்பிடலாம். ஆனால் இனிப்பு அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் இருக்கனால இனிப்பு எப்படியும் வந்துடும். பொன்னிறமாக நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரியையும் அவலோடையும் தேங்காயோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இனிப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அரை மணி நேரம் தான் எடுக்கும். அதே பேனில் 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அவல் மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர விடணும். கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். கட்டி விழாமல் உதுத்துட்டு இருக்க மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாகுபதம்லாம் தேவையில்லை. நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினீங்கன்னா ஃபில்டர் கூட பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா உதுத்துட்டு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது உருண்டை பிடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம சூடான சுவையான சூப்பரான ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.